ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நுஹா கன்ஸ்ட்ரக்ஷன். பிளாஸ்டிங் ஒர்க் நம்ம பண்ணும்போது மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் சிம்பிளாக சொல்கிறேன். மேலும் சில தகவல்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்களையும் நம்ம பதிவு செய்கிறேன். நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் ஒரு பிரிக்கு, இப்போ நம்ம இந்த பிரிக் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளோரிங் பீம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த பிரிக் ஒர்க்குக்கு நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி டியூப் வச்சு நல்லா கல் வந்து ஈரப்பதத்தோடு இருக்குது. நம்ம ரெகுலராக க்யூரிங் பண்ணிட்டு வந்ததுனால, சரிங்களா, நம்ம வந்து என்ன செய்யணும்னா வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு 1 hour பிஃபோராகவே நினச்சிங்கன்னா டியூப் வச்சு நல்லா தண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பிரிக் பால் வந்து அதில் வாட்டர் கண்டு வந்து அந்த லேஸாகவே இருக்கும். அது வந்து ஈரப்பதத்தோடு காணப்படும். அது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த அந்த சுவரில் தெரியுது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக வாட்டர் நம்ம ரெகுலராக க்யூரிங் பண்ணிட்டு வந்ததுனால ஈரப்பதம் காணப்படுது, சரிங்களா? அந்த மாதிரி ஈரப்பதத்தோடு காணப்படும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல நம்ம எந்த இடத்துல நம்ம பிளாஸ்டர் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புல் வைப்பாங்க. புல்லுன்னா நம்ம எவ்வளோ பாருங்களேன், எவ்வளோ திக்னஸ்க்கு நம்ம தூக்கு விட்டு பார்த்து என்ன செய்வாங்கன்னா புல் வைப்பாங்க. மட்டக்கம்புக்கு தோதுவாக லெவலாக நினச்சினா கலவை எங்கெங்கே எவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு லைட்டாக கோர்சஸ் இருந்தாலும் அதை வந்து இந்த புல் வச்சு என்ன செய்வாங்கன்னா கலவை மூலமாக ஃபுல்லாக லெவல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம என்ன செய்வாங்கன்னா புல் வைப்பாங்க. இந்த மட்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 4 அடி 5 அடிக்கு இங்கே ஒரு கேப் விட்டு நினச்சாங்கன்னா புல் வச்சுட்டு நினச்சாங்கன்னா புல்லுன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணி அந்த கலவை கணத்துக்கு ஒரு கலவையை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டைல்ஸால் நினச்சாங்கன்னா லெவல் பண்ணுவாங்க. அந்த டைல்ஸால் நினச்சாங்கன்னா லெவல் வச்சு மட்டக்கம் வச்சு லெவல் பார்த்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நினச்சாங்கன்னா இந்த இடத்துல ஒரு லெவலிங் வச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துலேருந்து கீழே ஒரு புல் வைப்பாங்க. இது வந்து சின்ன ஏரியானால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ மேலே ஃப்ளோரிங்க்கு மேலே பண்ணக்கூடிய வாலில் எல்லாத்துலேயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வேலை நமக்கு தாமதமாகும். ஆனால் வேலையோட தரம் நல்லா நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்படி நெளிவுசலும் இல்லாமல் என்ன செய்யலாம், நம்ம சுத்தமாக வாழை கொண்டு போகலாம். வாளுக்கு உண்டான பிளாஸ்டிங்கும் நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இந்த ஏரியாவில் எதுக்கு பண்ணணுமோ புல் வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா அதுக்கப்புறம் சிமெண்ட் பாலை தண்ணியில் கரைச்சி அந்த நம்ம தண்ணி அடித்தோம் பார்த்திங்கன்னா அந்த வால் எங்கெங்கே பண்ண போகிற ஏரியாவில் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்கன்னா சிமெண்ட்டை கலந்து வந்து இதில் வந்து என்ன செய்யும் இது பழைய கலவை நல்லா கலந்து என்ன செய்வாங்கன்னா கலவையோட ஈரப்பதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதை என்ன செய்யணும் சோறில் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம். ஸோ என்ன செய்வோம் அதுக்கேற்ற மாதிரி கலவையில் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க, ரொம்ப புட்டு கலவை போலும் இருக்காது, ரொம்ப குழுன்னு இருக்காது கலவை. ஸோ அது என்ன செய்வோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதை அடித்து என்ன செய்வாங்கன்னா அந்த புல் கணத்துக்கு லெவலுக்கு நல்லா தேய்ச்சி கொண்டு வருவாங்க. மட்டைப்படுத்தி கொண்டு வந்துட்டு என்ன செய்வாங்க 1 by 1 என்ன செய்வாங்க செதுக்குனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. பாருங்களேன், எந்த ஒரு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், வச்சுருக்காங்க. நம்ம மட்டக்கம்பு வச்சு பார்த்தோம்னா இந்த ஒரு கேப் மட்டக்கம்பு நம்ம இப்படி தான் வச்சு பார்க்கணும். இந்த பாருங்களேன், எந்த ஒரு கேப் இருக்காது. நான் ஒரு 2-3 இடத்துல வச்சு காட்டினேன். இந்த பாருங்கள், எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. சின்னதாக மைனூட்டாக கேப்பின்னா அதில் வரக்கூடிய டஸ்ட்டு நைஸான மண்ணுகள் இருக்கிறதுனால எம்சாண்டு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால் சின்ன மண்ணுகள் இருக்கிறதுனால நமக்கு லைட்டாக மைனூட்டாக கேப்புகள் இருக்கலாம். அது எல்லாமே என்ன செய்யணும்னா அட்ஜஸ்ட் ஆயிரும். பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்பாஞ்ச் அப்ளை பண்ணுவாங்க. ஸ்பாஞ்ச் அப்ளை பண்ணால் தான் நம்ம என்ன செய்யணும்னா இது ஃபவுண்டேஷன் ஒர்க்னால பிரச்சனை இல்லை. நம்ம பிளாஸ்டிக்கோட ஸ்பாஞ்ச் அப்ளை பண்ணதோடு விட்டுட்டோம். இதே மேலே ஃப்ளோரிங்கில் உள்ள வாலில் என்ன செய்வோம்னா ஸ்பாஞ்ச் போட்டோம் அப்படின்னா நல்லா என்ன செய்யணும்னா சொரசொரப்பு தன்மை போயிடும். ஸ்பாஞ்ச் போடுற வாலில் என்ன செய்யலாம்னா பட்டி பார்க்க ஈஸியாக இருக்கும். அதே போல் என்னென்னா
கரண்டியால் தேய்ப்பாங்க. அந்த மாதிரி தேய்க்கிறப்ப என்னென்னா ஃபினிஷிங் நல்லா மேட் ஃபினிஷிங் போல் நல்லா பக்காவாக இருக்கும். கரண்டியால் தேய்க்கிறது நல்லா வலுவலுப்பாக வரும். இது வந்து என்னென்னா ஸ்பாஞ்ச் போட்ட வாள் எப்படி இருக்குன்னா சொரசொரப்பு தன்மையும் உள்ளதே இருக்கும். இந்த மாதிரி தான் காணப்படும். எல்லா வாளும் அப்படித்தான் நம்ம பண்ணிட்டுன்னு சொன்னால் ஸ்பாஞ்சை ஈரத்தில் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு அது நனைச்சிட்டு அந்த ஸ்பாஞ்ச் போட்டு விட்ருவாங்க. ஸ்பாஞ்ச் போட்டால் உங்களுக்கு ஏதாவது சின்னதாக கேப் இருந்தாலும் அது ஸ்டைல் லெவலாகிடும். அதுக்கப்புறம் என்ன சொன்னால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த இதில் உள்ள மண் எல்லாத்தையும் என்ன சொன்னால் தட்டி விட்ருவாங்க. இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். வாலில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது. ஸோ இதுதான் நம்மளோட பிளாஸ்டிங் ஒர்க்குக்கான முறையான ப்ரொசீஜர். அதே மாதிரி என்னென்னா பிளாஸ்டிங் வந்து இன்னர் வால்க்கு ஒரு ரேஷியோ ஃபாலோ பண்ணுவோம், அவுட்ரு வால்க்கு ஒரு ரேஷியோ ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதையெல்லாம் அடுத்த வீடியோக்களில் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஃபவுண்டேஷன் வாலில். ஸோ அந்த தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. இதை என்ன செய்யணும், இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டீங்க. ஃபினிஷிங் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கனம் எவ்வளோ டெப்த் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன செய்யணும்னா இங்கே நம்ம சேண்ட் ஃபில்லிங் இதுக்கப்புறம் நம்ம க்யூரிங் நல்லா ஒரு 3 days நல்லா பண்ணுவோம். காலை மாலை 2 டைம் நல்லா பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம சேண்ட் ஃபில் பண்ணிவிட்டு க்யூரிங் பண்ணுவோம். அதுலேயும் நல்லா இந்த வால் வந்து நல்லா க்யூர் ஆகிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணுறதுனால இந்த பிரிக்கில் வந்து எந்த ஒரு வாட்டரையும் எந்த ஒரு அரிமானமும் இருக்காது. ஸோ அது என்ன செய்யணும் நல்ல இதனால் ஏற்படக்கூடிய நீர்க்கசி எந்த ஒரு பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் என்ன செய்யணும்னா அது தக்க வச்சுக்கிறோம். பில்டிங்க்கு சேஃபாக வந்து என்ன செய்யும் பாதுகாப்பு கொடுக்கும். இன்னும் நிறைய இது சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு நான் பயனுள்ள தகவலாக தெரியப்படுத்துகிறேன். இது போன்ற தகவல்களை பெற நம்மளோட லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.